உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வந்தே பாரத் ரயிலில் வாங்கிய உணவில் சாம்பாரில் கிடந்த வண்டுகள், அது சீரகம் என ஊழியர்கள் சமாளிப்பு. தரமான உணவுகளை வழங்க நடவடிக்கை எடுக்க பயணிகள் கோரிக்கை. நெல்லை மாவட்டம் ஏர்வாடி பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். இவர் ஏர்வாடி திருவழுதீஸ்வரர் கோவிலில் செயல் அலுவலராக பணிபுரிந்து வருகிறார். இவர் இன்று காலை தனது நண்பர் சுடலை கண்ணுவுடன் நெல்லையிலிருந்து திருச்சிக்கு வந்தே பாரத் ரயிலில் சென்றுள்ளார். அப்போது ரயிலில் காலை உணவாக இட்லி சாம்பார் வாங்கி சாப்பிட்டுள்ளார். அதில் சாம்பாரில் கருப்பு நிறத்தில் ஏதோ மிதந்துள்ளது. அதை கையில் எடுத்து பார்த்தபொழுது வண்டு கிடந்துள்ளது. உடனடியாக இது பற்றி உணவு வழங்கிய ஊழியரிடம் தெரிவித்த பொழுது அது சீரகம், வண்டு இல்லை என அலட்சிய போக்கில் தெரிவித்துள்ளார். இது பற்றி நீங்கள் யாரிடம் புகார் தெரிவிக்க வேண்டுமோ அங்கே புகார் தெரிவித்துக் கொள்ளுங்கள் என அலட்சியமாக பதிலளித்துள்ளார். இது குறித்து முருகன் ரயில் அதான் அந்த சாரை கூப்பிட்டு 2 வண்டு அந்த சார் கையில் வாங்கிட்டாரு. ஒரு வண்டி என் கையில் இருக்கு. ஆமாம், சாம்பாரில் கிடக்கு. சாம்பாரில் என்ன சார்? ஆமாம், வந்தே பாரத் வண்டி. வந்தே பாரத். நான் திருநெல்வேலியிலிருந்து பயணம் செய்கிறேன். என் பேர் முருகன், வயது 33, திருச்சியை நோக்கி செல்றோம். அதில் 3 வண்டிக்கும் சாப்பிடும்போது தொடர்ந்து ப்ரேயர் பண்ணும்போது தான் 3 வண்டு இருக்கு. 3 வண்டு இருக்கு. என்ன சார்? 3 வண்டு இருக்கு. அதில் 2 அந்த சார் கையில் வச்சிருக்காரு. அந்த சார் ஒன்று இதில் இருக்கு. என்ன சார் இப்போ எப்படி சார் இருக்கு பாருங்க. சாம்பார் மசாலா சார் இதை எடுத்துருங்க சார், நமக்கு வேண்டாம். டிஃபன் எடுத்துருங்க. அதில் இருக்குமான்னு இல்லை, பாருங்க. பேக்கிங் சாம்பார் மசாலா எது சார்? வண்டி தானே, சாம்பார் வண்டி தானே இது? இல்லை, அதில் சாம்பார் வண்டி இருக்குல்ல. சாம்பார் மசாலா என்ன சார் நீங்கள் இப்போ இது சரியாக பார்க்க வேண்டாமா? இப்படி நீங்கள் தந்தீங்கன்னா எப்படி? உணவு சுகாதாரம் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது ஃபுட் பாய்சன் கூட ஆயிரும். சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது ஃபுட் பாய்சன் கூட ஆயிரும். வீடியோ எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார், சரிங்களா? வீடியோ எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஓகே சார். இது எப்படி சார் அப்புறம் போய் சாப்பிட? அதான் சார், வண்டை பார்த்துட்டோமே. இதில் வேற இது என்ன கரைனே தெரியல. இது அநேகமாக இந்த கரையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சீல் வச்ச கரையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இட்லியில் லைட்டாக இருக்குல்ல. என்னங்க சார்? என்ன சார் சாப்பாடை எடுத்துருங்க சார். சார் வண்டு இருக்குல்ல சார், வண்டை நீங்கள் இதெல்லாம் கவனிக்க வேண்டாமா சார்? அங்கே இருங்க. சாம்பார் மசாலா சார், சாம்பார் மசாலா. ஹலோ சார், சாம்பார் மசாலா சார், ஆல் சாம்பார் மசாலா, ஆல் சாம்பார் சார். இது இல்லை சார், உங்கள் கையில் இருக்குது வண்டு. உங்கள் கையில் இப்போ நம்ம பாருங்க தந்தோம்ல சார், சாம்பார் மசாலா சார், ஜீரா டைப். இங்கே பாருங்க சார் வண்டை. இது நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? தெளிவாக தெரியுது வண்டு. இங்கே பாருங்க சார். இப்போ மசாலா இருக்குன்னு சொல்லியெல்லாம் வண்டு. ஜீரா சாம்பார் ஜீரா மசாலா. இது என்னது? வண்டு தானே? வண்டுக்கும் வித்தியாசம் தெரியாதா சார்? சார் கையில் எடுத்து உங்கள் கையில் தந்தோம்ல சார், இந்த இருக்கு நல்லா நான் பார்த்துட்டேன் பாருங்க. லைட்டாக பரட்டி பாருங்க சார். இதை பாருங்க வண்டு. நான் அதனால தான் அது ஒருவேளை ஜீராவாக இருக்குமோன்னு நினச்சி தான் சார், நான் ஜீராவாக இருக்குமோன்னு நினச்சி தான் கையில் எடுத்து உங்ககிட்ட கையில் காட்டுறேன். நீங்கள் அதை கையில் எடுவாங்க. சார் இதில் கை காலை அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுமே இல்லையா? இது இந்த தாளிப்பெல்லாம் போடுறாங்க இல்லையா, மிளகா, இது கருவேப்பிலை, குச்சி, அதோட இதுதான் அது கருகி வர்றதா. இது ஓமே கிடையாது சார். இந்த வண்டு சார் என்ன சார் இது? சார் வண்டுன்னா அந்த இது தெரியல சார், காலு, அந்த காலெலாம் தெரியுது பாருங்க சார். பாருங்க சார், எதுவுமே இல்லையா? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். இந்த தலை தெரியுதா சார்? நான் குப்பரை கவுத்தி போட்டிருக்கேன் சார். இதே மாதிரி 3 எண்ணம் எடுத்து அந்த சார் கையில் கொடுத்துருக்கேன் சார். நல்லா பாருங்க. இப்போ உங்களால் சீன் பண்ண முடியுதா சார்? இந்த பாருங்க, நான் அழகாக எடுக்கேன் பாருங்க. இந்த பாருங்க சார், அது அதில் போட்டதுனால அதோட கால்கள் என்ன ஆகிட்டு கொஞ்சம் சுருங்கிட்டு சார். வண்டுன்னு அழகாக தெரியும், அழகாக அப்படியே மாற்றுது இல்லையா சார்? ஆமாம், நான் ஜீராவாக இருந்தால் கண்டிப்பாக நான் கையில் எடுத்துருக்க மாட்டேன் சார். அந்த ஜீராலையோ எதுலேயோ கொஞ்சம் கிடந்திருக்கலாம். அது எனக்கு என் உணவில் வந்திருக்கலாம். இப்போ ஓகே தானே சார்? அதனால தான் நான் அதை குக்கரை எடுத்து போட்டேன். பார்த்துட்டு இல்லை
இதே மாதிரி 3 எண்ணம் இருந்துச்சு சார். வண்டு பார்த்துக்கிடுங்க சார் நீங்கள் இப்படிலாம். சார் உங்கள் நேம் சார்? சார் உங்கள் நேம் சார்? இல்லை நான் இதுதான் ஹெல்ப் பண்ண தான் பேசஞ்சர் தான். சரிங்க சார். பேசஞ்சர் தான். லாங்குவேஜ் தெரியல. சரிங்க சார். ஓகே சார். நல்லது சார். நல்லது. நல்லது சார். நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை சொல்லிவிட்டு மதிப்புக்குரிய மக்களே, நான் வந்தே பாரத் வண்டியில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறேன். திருநெல்வேலி டு சென்னை செல்லும் வந்தே பாரத் காலை இயக்க வண்டியில் இன்று நானும் என் கூட பயணம் செய்யும் சகோதரரும் இருவரும் பயணம் செல்வதற்குள் அவருடைய காலை டிஃபனில் 3 வண்டு சாம்பாரில் கிடந்தது. அதை பற்றி அவர் உங்களிடம் கூறுவார். என் பேரத்தில் நான்கநேரியிலிருந்து பயணம் மேற்கொள்கிறோம். நான் வந்தே பாரத் ரயிலில் வந்து காலையில் வந்து 6 மணிக்கு ட்ரெயின் ஏறினேன். அதுக்கப்புறம் ஒரு 7:30 மணிக்கு உணவு தந்தாங்க. அந்த உணவில் வந்து ஒரு 3 வகையான வண்டு இருந்துச்சு. அந்த வண்டை நான் எடுத்து சர்வ் பண்ணக்கூடிய மக்கள்கிட்ட காட்டினேன். அதான் அந்த வண்டை அவங்க பார்த்துட்டு அது வண்டு இல்லை ஜீரகம் தான் அப்படின்னாங்க. நான் அது ஜீரகம் இல்லைங்க வண்டு அப்படின்னேன். என் கூட பயணிக்கக்கூடிய சக நண்பர் சுடலகன் சார் இல்லை அது வண்டு தான் அப்படிங்கிறத உறுதி செய்கிறதுக்காண்டி நானும் அவரும் அந்த வண்டை அவங்க கையிலேருந்து திரும்ப வாங்கி அதை பிரட்டி போட்டு தலை எல்லாத்தையும் காட்டினோம். அது வந்து அசுத்தமான உணவு மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அதனால் சாரும் சாப்பிடலை, நானும் சாப்பிடலை. அது ஒரு சைடில் இருக்கும்போது இதே மாதிரி பிற சக பயனாளிகளுக்கும் இதே மாதிரி உணவு போயிருக்கும். அவங்க அவசரத்தில் எடுத்து சாப்பிட்ருப்பாங்க. அந்த வண்டை பார்த்துருக்க மாட்டாங்க. வண்டி நல்ல க்ளீனாக இருக்குது. வந்தே பாரத் மாண்புமிகு பாரத பிரதமரோட வழிகாட்டுதலின்படி நல்ல ஒரு தெளிவாக இருக்குது, நல்ல ஒரு சுத்தமாக இருக்குது, தூய்மையாக இருக்குது. பயணம் செய்வதற்கு தென் மாவட்ட மக்களுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்குது. ஆனால் அந்த சுகாதாரமற்ற உணவுனால் எல்லாருக்குமே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும். சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் வராங்க, பெரியவங்க வராங்க. இந்த வண்டு கிடக்கிற மாதிரி அடுத்தடுத்தால என்ன கிடந்து அதை எடுத்து போட்டிருப்பாங்கங்கிறது எங்களுக்கு தெரியாது. அதனால் மத்திய அமைச்சகம் இதை வந்து ஒரு கவனம் கூர்ந்து தரமான உணவை வழங்குறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இந்த உணவுக்கும் சேர்த்து தான் நம்மக்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அதை வந்து ஒரு நல்ல முறையில் கொடுக்கறதுக்கு பாரத பிரதமர் மற்றும் இந்திய ரயில்வே அமைச்சகம் ஒரு முன்மொழிவை எடுத்து நல்ல மாதிரி செயல்பட மக்கள் சார்பாக இந்த அடியேனும் கேட்டுக்கொள்கிறேன். தரமான உணவை தரும்படி தாழ்மையுடன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கும் பாரத பிரதமருக்கும் மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.